ஹாய், ஐ எம் A65. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் சில விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். சைக்காலஜிக்கலா மைண்ட் செட் பண்ணிக்கிறோங்கிறதுனால டெய்லி ஒரு மோட்டிவேஷன் சொல்லிட்டு உங்களை அறுத்து கொண்டு இருப்பேன். ஸோ இன்னைக்கு அப்படி இல்லாம ஒரு ஒரு செம்மையான ஒரு டைலாக் இருக்கு. த ஃபர்ஸ்ட் டியூட்டி ஆஃப் லவ் இஸ் டு லிசன். நீங்க லவ் ஏதாவது ஒண்ணு நேசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எதை பத்தி என்ன பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும், அதை கேட்டிருக்கணும். ஸோ இதுக்காக தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணுங்கிறதுனால அது கண்டிப்பா ஒரு 10 நிமிஷமா லெசன் பண்ணிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும். இல்லாட்டி உங்களுக்கு லவ்ங்கிறது எதுவுமே வராது. ஸோ அதனால சொல்றேன், நீங்க எந்த விஷயத்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் உங்களுக்கு வேணும்னா அதை கண்டிப்பா நீங்க கேட்டுதான் ஆகணும். கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். கேட்க கேட்க தாங்க பிடிக்கும். எதுவா இருந்தாலும் கேட்க பார்க்க தான் சில விஷயங்களை பிடிக்கும். சில விஷயங்களை கேட்க கேட்க தான் பிடிக்கும். ஸோ லவ்ல விஷயம், ஸோ எதை நேசிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த உலகத்துல எதை நேசிக்கிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டியூட்டி ஆஃப் லவ் இஸ் டு லிசன். எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க. எல்லாத்தையுமே கவனிங்க, எல்லாத்தையும் கேளுங்க, எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையுமே கவனிங்க. ஓகே, அதே மாதிரி இங்கிலீஷையும் கவனிச்சேன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் சீக்கிரம் வந்துடும். ஸோ நம்ம டாபிக் குள்ள போயிடலாம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேர்ப்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுல பி வேர்ப் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சீரீஸையே முடிச்சிருப்போம். இனிமேல் என்ன பார்த்துட்டோம், மெயின் வேர்புக்குள்ள என்ட்ராயிட்டோம். இப்பதான் நம்ம ரியல் லைஃப்ல உள்ள கான்வர்சேஷனுக்குள்ள என்ட்ராயிட்டோம். மெயின் வேர்பை மட்டும் யூஸ் பண்ணி இந்த டிஸ்கஸ் பண்ணு, மேரேஜ் பண்ணு, மீட் பண்ணு, இந்த மாதிரிலாம் பண்ணுங்கிறத கட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஒரு மெயின் வேர்பை யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுக்குறது. ஏன்னா உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஸோ வினைச்சொல்லாம் என்னென்ன எனக்கு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறத உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அதுல இன்னைக்கு ஒரு வேர்பு அப்படின்னா இன்ஃபார்ம் அப்படின்னா தெரிவி அப்படின்னு அர்த்தம். தெரிவி அல்லது தெரிவிக்கவும். இன்ஃபார்ம் அப்படின்னா தெரிவி அல்லது தெரிவிக்கவும் சொல்லுவாங்க. இன்ஃபார்ம் தம் அப்படின்னா அவர்களுக்கு தெரிவி. இன்ஃபார்ம் மீ அப்படின்னா இன்ஃபார்ம் மீ, அதாவது இன்ஃபார்ம் மீனா எனக்கு தெரிவி. இன்ஃபார்ம் ஹர் அப்படின்னா அவளுக்கு தெரிவி. இன்ஃபார்ம் ஹிம் அப்படின்னா அவனுக்கு தெரிவி அப்படின்னு சொல்றது. இன்ஃபார்ம் அப்படின்னா தெரிவிக்கவும், இன்ஃபார்ம் மீ அப்படின்னா என்ன, இன்வைட் அப்படின்னா அலை. நம்ம எப்படி தமிழ்ல எப்படி அலைங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குதோ, அதே மாதிரி இதை இன்வைட் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு, ஒரு திருவிழாவுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு மீட்டிங்க்கு, இந்த மாதிரிலாம் என்ன பண்றது, அழைக்கிறது. பர்டிகுலரா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ஈவென்ட் நடக்க போது அதுக்கு அழைக்கிறது, இன்வைட் பண்றது. இதுதான் அலை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ இன்வைட் தம் அப்படின்னா அவங்கள அலை. இன்வைட் தம் அப்படின்னா அவங்கள அழைக்கவும். அதே மாதிரி கால் ஆஸ்க் ஹிம் அப்படின்னா காலிங்னா அலைன்னு அர்த்தம். ஸோ அலை அப்படிங்கிறது இந்த அலை கூப்பிடுன்னு அர்த்தம். அழைக்கவும், கூப்பிடவும் அப்படிங்கிற ஒரு மீனிங் குறிக்கும். ஸோ தமிழ் எப்படி அலைங்கிறது கடல் அலை ஒரு மீனிங் இருக்குதோ, அலைங்கிறது மற்றவங்களை கூப்பிட்டு அழைக்கிறதோ, அதே மாதிரி இங்கிலீஷ்ல டிஃப்ரெண்ட் வேர்டுக்கு ஒரே விதமான அர்த்தங்கள் இருக்கு. அது டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல யூஸ் பண்ணும். இன்வைட்டுங்கிறது ஒரு பர்டிகுலரா ஏதோ ஒரு ஈவென்ட் நடக்குது, அங்க அழைக்கிறது. கால் அப்படின்னா நம்மள ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூப்பிடுறது. ஸோ கால் மீ அப்படின்னா என்ன கூப்பிடு. ஆஸ்கிம் அப்படின்னா அலை அப்படின்னு அர்த்தம். ஆஸ்கிம் அப்படின்னா கேளுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கெல்லாம் பக்கத்துல இந்த டு அப்படிங்கிற ஒரு விஷயம் பயன்படுத்தக்கூடாது. இதுக்கெல்லாம் பக்கத்துல என்ன பண்ணிக்கணும்னா டு அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடாது. ஸோ நம்ம ஏன்னா ப்ரிபோசிஷன் பார்த்துருக்கோம்ல, இன்ஃபார்ம் டு தம் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நம்ம டு யூஸ் பண்ண ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால கால் டு ஹிம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஸோ ஏன்னா இந்த மாதிரி மிஸ்டேக் ப்ரிபோசிஷன் நிறைய பேர் போடுறீங்க. இன்வைட் டு ஹிம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்வைட் தம், இன்வைட் ஹிம் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இன்னொரு வேர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இக்னோர் அப்படின்னா புறக்கணி அல்லது கண்டுகொள்ளாதேன்னு சொல்றது. தமிழ் புறக்கணி அப்படின்னா ஒரு இடத்த கண்டுக்காம இருக்கிறது. இக்னோர் இட், யூ ஜஸ்ட் இக்னோர் இட் அப்படின்னா அதை கண்டுக்காத. அவன் அப்படிதான் பண்ணிட்டே இருப்பான், எப்ப பார்த்தாலும் அவன் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பான், நீ கண்டுக்காத. ஏன்னா யூ ஜஸ்ட் இக்னோர் இட். ஆனா அவன் எப்போதுமே அப்படிதான், கொஞ்சம் லூசு மாதிரி எப்போ பார்த்தாலும் அப்படிதான் பேசிட்டு இருப்பான், இல்லாட்டி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பான். அதனால யூ ஜஸ்ட் இக்னோர் இட். நீ அவனை கண்டுக்காத. நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படி சொல்றது. You just ignore it. knock அப்படின்னா தட்டு, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் knock அப்படின்னா தட்டுங்கள் அல்லது தட்டு அப்படிங்கிற ஒரு பொருள்படும். knock at the door அப்படின்னா கதவை தட்டு. இந்த at the door அப்படின்னா பர்டிகுலரா ஒரு பிளேஸ் சொல்றோம்ல, அதனால knock at the door அப்படின்னா கதவை தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் listen அப்படின்னா listen அப்படின்னா கவனி, இல்லாட்டி ஏதாவது ஒண்ணு கேக்குறது. ஸோ லிசன் அப்படின்னா கவனி. லிசன் டு மீனா என்ன கவனின்னு அர்த்தம்.
லிசன் டு மீ அப்படின்னா வந்து என்ன கவனி. இந்த இடத்துல லிசன் பக்கத்துல டு அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷன், ஏன்னா வந்து ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்றோம். ஸோ இதை நல்லா வச்சுக்கோங்க. லிசன் பக்கத்துல ஒரு டு வரும். இங்கெல்லாம் டு வருது. ஸோ ப்ளீஸ் லிசன் ஹியர் அப்படின்னா இங்க டு வரல. என்ன பார்த்தோன்னா இப்ப இது வந்து ஒரு ஆட்வெர்பா இருக்குது. ஸோ இங்க எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலா இருக்கனால இது ஒரு ஆட்வெர்பா இருக்குது. அதனால இங்க என்ன வராதுன்னா ப்ரிப்போசிஷன். பெரும்பாலும் ஆட்வெர்ப் வர்ற இடத்துல என்ன ஆகும்னா இது ஆட்வெர்ப்னு சொல்லுவாங்க. இது ஒரு வேர்பு, இது ஒரு ஆட்வெர்ப். அதாவது எங்கே அப்படிங்கிறதுக்கு இது ஆட்வெர்ப். 3 கேள்வி கேட்டேன். எங்கே, எப்பொழுது, எப்படி. இந்த 3 கேள்விக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அது ஆட்வெர்ப்னு சொல்லியிருந்தோம். இந்த ஆட்வெர்ப் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா பெரும்பாலும் என்ன பண்ணோம்னா ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ண மாட்டோம். ஹியர் அதே மாதிரி இந்த லிசன் அண்ட் லிசன்னாலும் கேட்கறது தான், ஹியர் அப்படின்னாலும் கேட்கறது தான். ஆனா ஹியர் அப்படின்னா வந்து காதுல விழுகிற சத்தத்தை எல்லாத்தையும் நம்ம முயற்சி இல்லாம, அதாவது ஹியர் சும்மா நாய் இப்போ நாய் கூட கத்திக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு கேட்டிருக்கும். இதெல்லாம் வந்து ஹியர், அதாவது ஜஸ்ட் நான் பேசிட்டு இருப்பேன், பட் என்னதான் கவனிச்சிட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலும் நாய் அப்படி ஒரு சத்தம் கேக்குது பாத்தீங்களா? சோ அதெல்லாம் வந்து என்னென்னலாம் காதுல விழுகுதோ அது வந்து ஹியர். பர்டிகுலரா ஒன்ன ஃபோக்கஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அது லிசன் சொல்லுவாங்க. பர்டிகுலரா என்ன மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன மட்டும் வெளியே உள்ளது எல்லாமே என்ன வரும், நாய்ஸ், அதாவது ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கறது அது காதுல நம்ம எந்த ஒரு முயற்சியுமே தானா கேட்கறது வந்து ஹியர். லிசன் அப்படின்னா வந்து பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்டு கவனிக்கிறது, அதுதான். ஓகே, இதுல ரெண்டுக்குள்ள ஏன்னா வந்து லிசன் அப்படின்னாலும் கேட்கறது தான், ஸோ ஹியர் அப்படின்னாலும் கேட்கறது தான். ஏன்னா எந்த இடத்துல எந்தெந்த பயன்படுத்துறோம். லுக் அப்படின்னா இந்த பார்வைகள் நிறைய விதங்கள் இருக்குங்க. கிளான்ஸ், ஒரு கிளான்ஸ் பாரு, லுக், சி அப்படின்னாலும் பாரு, பட் அதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஸோ லுக் அப்படிங்கிற ஒரு வேர்பு, இது ஒரு வேர்பு. ஸோ ஹியர்னாலும் வேர்பு தான், லிசன்னாலும் வேர்பு தான். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் பாரு. லுக் அப்படின்னா வந்து பாரு, அதாவது லுக் அட் த போர்டு அப்படின்னா போர்டை பாரு, போர்டை பாரு. லுக் அட் த லுக் அட் ஸ்பேஸ், மூஞ்சிய பாருன்னு சொல்லுவோம்ல, மூஞ்சிய பாரு ஆளும் தலையும் அப்படின்னு சொல்லுவோம்ல, மூஞ்சிய பாரு அப்படிங்கிற லுக் அட் ஸ்பேஸ், அவன் மூஞ்சிய பாரு. லுக் அட் மீ, என்ன பாரு, லுக் அட் மீ, லுக் அட் மீ நவ், என்ன இப்ப என்ன பாரு, லுக் அட் மீ. என் ஃபேஸை பார்த்து பேசாம என்கிட்ட ஒரு கவனிச்சுட்டு பா, லுக் அட் மீ, லுக் அட் மீ, லுக் அட் த போர்டு. அப்படின்னா ஒருத்தர் நடத்திட்டு ஏதாவது ஒரு லுக் அட் த போர்டு, லுக் அட் த ஸ்கிரீன். லேப்டாப்ல தான் லுக் அட் த ஸ்கிரீன், அதாவது ப்ரொஜெக்டர் வச்சு காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா நீங்க வந்து லுக் அட் த ஸ்கூல் காலேஜ்ல இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி லுக் அட் ஸ்பேஸ், மூஞ்சிய பாருன்னு சொல்லிட்டு லுக் அட் லுக் ஹியர் அப்படின்னா வந்து இங்கே கவனி, இங்க இங்கே பாரு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு, லுக் ஹியர் அப்படின்னா வந்து லிசன் ஹியர் அப்படின்னா வந்து இங்கே கவனி, ப்ளீஸ் லிசன் ஹியர், இங்கே கவனி. லுக் ஹியர் அப்படின்னா இங்கே பாரு அப்படின்னு அர்த்தம். லுக் ஹியர் அப்படின்னா வந்து லுக் ஹியர், லுக் ஹியர். இந்த பெரும்பாலும் நான் சொல்லியிருக்கேன்ல, ஸோ இந்த லுக் வர்ற இடத்துல என்ன வராதுன்னா ஹியர் அப்படின்னா எங்க, இது ஒரு ஆட்வெர்ப். ஸோ இதெல்லாம் பெரும்பாலும் என்ன வராதுன்னா ப்ரிப்போசிஷன் வராது. இதுல எல்லாம் அட்டு போட்டிருக்கோம் பர்டிகுலரா, ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க நீங்களா டு யூஸ் பண்ணிருக்கோம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த வேர்பு கூட என்னென்ன ப்ரிப்போசிஷன் வருது அப்படிங்கறத சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அங்கங்க ஞாபகம் வச்சுக்கோ. லுக்கு பக்கத்துல என்ன வரும், லுக்கு பக்கத்துல லுக் ஹியர் அப்படி வந்துச்சுன்னா லுக்கு பக்கத்துல என்ன ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது. இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை சொல்லிட்டு வரேன், அப்பப்ப அங்கங்க நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இன்னும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இது வந்து நம்ம எப்படின்னா வேர்பா நான் வந்து இன்ட்ரடியூஸ் தான் பண்றேன். இன்னமும் நம்ம வந்து வாக்கியத்துக்குள்ளே அமைக்க போகல. ஸோ வாக்கியத்தை எப்படி அமைக்கணும்னு சொல்லியிருக்கேன். பஸ் ஜஸ்ட் பட் வேர்புன்னு தேவையில்ல. ஸோ ஒரு வினைச்சொல் இருந்தால் தான் நம்ம வாக்கியத்தை முழுமையா வந்து தொடர்ச்சியா கான்வர்சேஷன் ஏற்படுத்த முடியும். ஸோ ஒரு தொடர்ந்து பேச முடியும். அதுக்காண்டி தான் இந்த ஒரு வேர்பை அறிமுகப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு சில வேர்ப்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரசன்ட்குள்ள என்டர் ஆகும். பிரசன்ட்ல என்னென்னலாம் பேசிட்டு இருப்போம், பாஸ்ட்ல என்னென்ன பேசிட்டு இருப்போம், ஃபியூச்சர்ல என்ன பேசிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பிராக்டிஸா கொண்டு போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வேர்ப் எல்லாம் வந்து கொஞ்சம் போரிங்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இனிமேலே ஃபுல்லா நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னோட டைம் கொஞ்சம் வேற இடத்துல வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்றதுனால நான் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது கொஞ்சமான டைம். ஏன்னா வந்து ரியல் லைஃப்ல சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு, ஃபினான்சியல் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம். தட்ஸ் வை நான் வந்து இதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி இருக்கேன். ஃபியூச்சர்ல மேபி எல்லா டைமே இதுக்கும் சில விஷயங்களுக்கும் பாதியா செப்பரேட்டா வந்து என்னோட டைமை கொஞ்சம் மேக்ஸிமம் மேனேஜ் பண்ண முயற்சி பண்றேன். ஓகே, கண்டென்ட் சரியா இல்லை அப்படின்னாலும் ஓகே, நீங்க சொல்லுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க, எப்படி எப்படிலாம் அது பண்ணலாம் சொல்லிட்டு நான் இனிமேல் எடிட்டிங் இதுல எல்லாத்துலயுமே நான் வந்து கவனம் செலுத்துறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் டியூட்டியே லிசன் பண்றதுதான். அதே மாதிரி நீங்க என்ன லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் சொல்றதை நடத்த லிசன் பண்ணியிருக்கேன், நான் விரும்புறீங்கன்னு அர்த்தம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ். This is A65. Thank you for watching this video.
Have a nice day.